ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்கலாஜிக்கல் மாடல்ஸ் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த டாபிக் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் இருக்கக்கூடிய இக்கலாஜிக்கல் மாடல்ஸ். இக்கலாஜி அப்படின்னா என்ன? ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட். இதை தான் நம்ம இக்கலாஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை படிக்கிறது மூலமாக நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்விரான்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் நல்லா வீடியோவில் புரிகிற மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு சைலண்ட்டான என்விரான்மெண்ட் தேவை. எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லாவே தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் நல்லா டீச் பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா என்னால் டீச் பண்ண முடியாது. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டு தான் என்னுடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த எக்கலாஜிக்கல் மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒரு பர்சனுடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இன்டர்வென்ஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு என்விரான்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அல்லது ஏதாவது என்விரான்மெண்ட் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணலாம். அடுத்ததாக அடாப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா அவங்களுக்கு அடாப்டேஷன் என்விரான்மெண்ட் கொடுக்கலாம். அல்ட்ரு பண்ணலாம், சேஞ்சிங், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஒரு சில என்விரான்மெண்ட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணலாம். எனக்கு ஏதாவது புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்வென்ஷன் அப்போ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இக்கலாஜிக்கல் மாடல்ஸ் 3 இருக்குது. 3 இக்கலாஜிக்கல் மாடல்ஸ். ஸோ இது 3மே ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ராக்டிஸ் அப்போ, ஓடி ப்ராக்டிஸ் அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம எவ்வளோ நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்படி கன்சிடர் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இக்கலாஜிக்கல் மாடல்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓடி ப்ராக்டிஸ் அப்போ கண்டிப்பாக நம்ம என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. அப்படி கன்சிடர் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த 3 எக்கலாஜிக்கல் மாடல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா எக்கலாஜி ஆஃப் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மாடல். ஸோ அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் என்விரான்மெண்ட் ஆக்குபேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ த பர்சன் என்விரான்மெண்ட் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மாடல், இதை பிஇஓபி அப்படின்னு சொல்லலாம். இதை ஷார்ட்டாக இஹெச்பி, எக்கலாஜி ஆஃப் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மாடல், த பர்சன் என்விரான்மெண்ட் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மாடல். அடுத்தது த பர்சன் என்விரான்மெண்ட் ஆக்குபேஷனல் மாடல், த பர்சன் என்விரான்மெண்ட் ஆக்குபேஷன் மாடல். ஓகேவா? ஸோ இஹெச்பி, பிஇஓபி, பிஇஓ. ஓகே, இந்த ஈக்கலாஜிக்கல் மாடல்ஸ் இதெல்லாம் ஆக்குபேஷனல் தெரப்பியில் இருக்கக்கூடிய எக்கலாஜிக்கல் மாடல்ஸ். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பில்டப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சோசியல் சயின்ஸ் தியரிஸை வச்சு பில்டப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த மாடல்ஸ் உருவாச்சு, அது பில்ட் ஆன் சோசியல் சயின்ஸ் தியரிஸ். அதே போல் ஏற்கனவே கொடுத்த ஆக்குபேஷனல் தெரப்பி மாடல்ஸ், ஓல்டு ஆக்குபேஷனல் தெரப்பி மாடல்ஸ் அதிலிருந்தும் டெவலப் ஆகிருக்கு. அதே போல் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ், அதாவது டிசபிலிட்டி குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த ரைட்ஸை வச்சு ஸோ நம்ம எப்படி இதை வந்து நம்ம எக்கலாஜிக்கலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இப்போது பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் அவர் எந்த மாதிரி ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸை வச்சு இதை வச்சும் இந்த மாடல் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அதே போல் குட்னஸ் ஆஃப் ஃபிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்கணும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஓகேவா? இந்த ஐடியாவெல்லாம் பேஸாக வச்சுக்கிட்டு இந்த 3 எக்கலாஜிக்கல் மாடல்ஸை பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பர்சன் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஓகேவா? ஸோ பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் டெஃபினிஷன் தான். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் தனியாக இருக்காங்க, ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்னா என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்சன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு மைண்டு, அவருடைய பாடி, அவருடைய ஸ்பிரிட், அவருடைய உயிர், இது 3ம் சேர்ந்து, மைண்டு, பிரெயின், பாடி, உயிர், இது 3ம் சேர்ந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ யூனிக் வியூ கொடுக்குறாங்க. இப்போது நான் அப்படின்னா எனக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னுடைய ஆத்மாவில் ஒரு சில ஆசைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பர்சன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக் வியூ இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம பர்சன் அப்படிங்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த யூனிக் வியூவில் ஒரு சில வேரியபிள்ஸ் என்னென்ன, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அவருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்து வீடியோ டீச் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? அதே போல் நமக்குன்னு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இப்போது எபிலிட்டிஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் எழுத முடியும்,
எழுதுறதுனால டீச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது எபிலிட்டி, இது ஸ்கில்லு. அடுத்ததான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் பர்சனுக்கும் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பர்சனுடைய வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பர்சனுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பர்சன். ஓகே, இப்போ ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது பார்ப்போம். ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதுலேயும் 3 விஷயத்தை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்சன், அடுத்ததாக என்விரான்மெண்ட், அதே போல் ஆக்குபேஷன் ஃபேக்டர்ஸ். இது 3ம் சேர்ந்து வரக்கூடிய அவுட்கம் தான் ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு பர்சனுக்குள்ளே வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கில், எபிலிட்டி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன் உருவாகுறாங்க. இந்த பர்சன் அதே போல் என்விரான்மெண்ட், ஒரு ஆக்குபேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் இருக்கணும். ஆக்குபேஷனல் ஃபேக்டர்ஸ், ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இது 3ம் சேர்ந்த ஒரு அவுட்கம் தான் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு மைண்டும் நல்லா இருக்கணும், பாடியும் நல்லா இருக்கணும், ஸ்பிரிட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அவருக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, பாடியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இது 3ம் குட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ குட்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்கம் நல்லா வரும், ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான், இதில் எது எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் டிட்டர்மின் பண்ணப்படுது. ஓகே, இப்போ சிம்பிளாக இதை 3ஐயும் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரையலாம். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன், என்விரான்மெண்ட், அதே போல் ஆக்குபேஷன். ஓகேவா? பர்சன், என்விரான்மெண்ட், ஆக்குபேஷன், இது 3ம் சேர்ந்தது தான் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 3 சேர்ந்துருக்குல்ல, இது நமக்கு லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். லைஃப் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இது ஒரு ஆன்கோயிங் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பூரா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அவங்களுக்கு இன்னும் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ இதில் பர்சனை பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது ஆக்குபேஷனல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு சொல்லணுமா, அதில் ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர், நியூரோ பிஹேவியரல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஒரு பர்சன்கிட்ட என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே. ஓகேவா? ஃபிசியாலஜி, காக்னிட்டிவ், ஸ்பிரிச்சுவல், நியூரோ பிஹேவியரல், சைக்காலஜிக்கல். அடுத்ததாக அதே போல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன வரும், சோசியல் சப்போர்ட்டு, சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம், அதே போல் அவங்களோட கல்ச்சர், வேல்யூ, டெக்னாலஜி, நேச்சுரல் என்விரான்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர்ஸில் வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் என்னென்ன பண்ணணும். ஒரு ஹியூமன் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், ஒரு சில தேவையில்லாத என்விரான்மெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுவோம், ஒரு சிலதை ரீஸ்டோர் பண்ணுவோம் அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், அல்ட்ரு பண்ணுவோம், அடாப்டேஷன் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி அந்த பர்சனுக்கு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அவருக்கு என்விரான்மெண்டல் சப்போர்ட் கிடைக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் அதிகமாகும். ஸோ இதை பற்றி சொல்கிறவங்க தான் இந்த இக்கலாஜிக்கல் மாடல்ஸ். ஓகே, இந்த இக்கலாஜிக்கல் மாடல்ஸ்க்குன்னு ஒரு சில அசம்ப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ யூகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கிடையாது. ஸோ இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. அதுக்கு தான் நம்ம அசம்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அசம்ப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பீப்புளுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஆக்குபேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அசம்ப்ஷன். ஓகேவா? ஒரு பீப்புள் சேம் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், சேம் ஆக்குபேஷனாக இருக்கலாம், ஆனால் அதே போல் சேம் என்விரான்மெண்ட் வேறு ஒரு ஆக்குபேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது 3க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா டைனமிக், ஒரு பர்சனுக்கு இருக்க மாதிரியே இன்னொரு பர்சனுக்கு இருக்காது. ஓகேவா? அப்படி இல்லாட்டி யூனிக் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ஆக்குபேஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா இன்னொரு பர்சனுக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் வேறு ஒரு ஆக்குபேஷன் தோணும். ஓகேவா? அதே போல் வேறு இந்த ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து யூனிக்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆக்குபேஷனுக்கும் யூனிக்னஸ் இருக்குது, என்விரான்மெண்ட்டுக்கும் யூனிக்னஸ் இருக்குது, பீப்புளுக்கும் யூனிக்னஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் அசம்ப்ஷன். ஃபஸ்ட்டு கணிக்கிறது. அடுத்ததாக என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்ட்டு தான் ஒரு ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டு தான் அதிகப்படியான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் அசம்ப்ஷன் தான், இதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. அசம்ப்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இல்லாத வாக்கியங்கள் இருக்கும். என்விரான்மெண்ட் லீட்ஸ் டு சக்ஸஸ்ஃபுல் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு அசம்ப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மெத்தட்ஸை மாற்றுறத விட நம்ம என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்டர்வென்ஷனை நீ சேஞ்ச் பண்ணுறத தவிர நீ வேறு என்ன பண்ணலாம்னா என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீ பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்விரான்மெண்ட் மாறிடுச்சு இல்லையா, ஸோ அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கை மாற்றலை, ஆனால் என்விரான்மெண்ட்டை மாற்றிட்டோம், அதனால் அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது ஒன் ஆஃப் தி அசம்ப்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த பர்சனுக்கு எந்த விஷயத்தில் எந்த ஆக்குபேஷனில் வாண்டிங் இருக்குது, பர்சனோட வாண்ட்ஸ் என்ன, பர்சனோட நீட் என்ன, பர்சன் நீட் டு பெர்ஃபார்ம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து ஓகேவா எதை பெர்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு, எதனால் பெர்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு, அவருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன தேவை, ஸோ இதெல்லாம் பார்த்து அவருக்கு நம்ம கரெக்டான இன்டர்வென்ஷன் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க்குனால் அவருக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடைக்குமா, அவருக்குன்னு ஒரு நானா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடைக்கணும். இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ரைட்டர், ஸோ அதான் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த டாஸ்க் பண்ணுறது மூலமாக அவருக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். ஓகேவா, ஸோ யாராக இருந்தாலும் சரி, எந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ அவருக்குன்னு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் கிடைக்கிற மாதிரியான இதை நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும் ஓட்டி ப்ராக்டிஸில். ஓகே, அடுத்ததாக இந்த இதுக்கு மாடலுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்ஸ்லாம் கிடையாது, ஆனால் நம்ம என்விரான்மெண்ட்டை அல்டர் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸை பண்ண வைக்க முடியும். அதே போல் நம்ம ஆரம்பிக்கும் போது, ஓகேவா, ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த பர்சனுக்கு அவரோட லைஃப்பில் என்ன வேணும், அவருக்கு என்ன தேவை, ஓகேவா, அவர் எதை விரும்புகிறாரு, அவருக்கு என்ன தேவை, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோமா, ஒரு சில எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கலாஜிக்கல் மாடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க, என்விரான்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, அந்த ஸ்டடீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது நல்ல ஒரு ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, இன்னும் ரிசர்ச் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு சாதகமான எவிடன்ஸை கொடுக்குறாங்க, இக்கலாஜிக்கல் மாடலுக்கு தேவையான எவிடன்ஸ். அதே போல் இக்கலாஜிக்கல் அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த பர்சன்ட்டுக்கு நல்ல ஒரு ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நிறைய இன்டர்வென்ஷன்லேயும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, இந்த இக்கலாஜிக்கல் மாடல்ஸுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம இதோட இக்கலாஜிக்கல் மாடல் பற்றி ரொம்ப வெயிட்டெலாம் பேசிட்டோம். ஓகேவா, ஒருத்தர் ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த இக்கலாஜிக்கல் மாடல். ஓகேவா, ஸோ இக்கலாஜி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறனால இதில் வந்து இன்னொன்று சேர்த்துக்கிறோம், பீப்புள், என்விரான்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.